குறைந்தது சிலிண்டர் விலை. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை ரூபாய் 51.50 குறைப்பு. வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்களே இப்பொழுது எரிவாயு சிலிண்டர் விலையை தீர்மானிக்கலாம் என்று மத்திய அரசு அனுமதி அளித்தது. அதன்படி எண்ணெய் நிறுவனங்கள் மாதந்தோறும் விலையை மாற்றியமைத்து வருகிறது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ₹51.50 குறைக்கப்பட்டு ₹1737.50 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அமலுக்கு வந்தது விலை உயர்வு. சென்னையில் இன்று நள்ளிரவு முதல் டீ, காஃபியின் விலை உயர்த்தப்படுகிறது. தனியார் பால் மற்றும் காபி தூள் விலை உயர்வு காரணமாக டீ மற்றும் காஃபி விலை உயர்வு என கூறப்படுகிறது. இதன் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் டீ மற்றும் காஃபி விலை உயர்த்தப்பட்டு அதற்கான விலைப்பட்டியல் ஒட்டப்பட்டுள்ளது. ₹12 விற்கப்பட்ட டீ ₹15க்கும், ₹15 விற்கப்பட்ட காஃபி ₹18 ₹20 விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று முதல் டோல்கேட்டில் கட்டண உயர்வு. 38 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. விக்கிரவாண்டி, விஜயமங்கலம், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, உளுந்தூர்பேட்டை, தூத்துக்குடி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. 10% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு முறை கட்டணம் ₹5 முதல் ₹45 வரையிலும், இருமுறை கட்டணம் ₹65 வரை உயர்ந்துள்ளது. பலமுறை பயணிக்க ₹150 கட்டணமாக இருந்த நிலையில் இப்பொழுது ₹160 உயர்த்தப்பட்டுள்ளது. மாதாந்திர பயண கட்டணம் ₹3100 ₹3170 உயர்ந்துள்ளது. இலகு ரக வாகனம் ஒரு வழி கட்டணம் ₹180 ₹185 பலமுறை பயணிக்க ₹270 275 உயர்த்தப்பட்டுள்ளது. கனரக வாகனம் ஒரு வழி கட்டணம் ₹360 370 பலமுறை பயணிக்க ₹540 555 கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. அமெரிக்க வரி விதிப்பால் தொழில் பாதிப்பு, நடவடிக்கை எடுக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். அமெரிக்காவின் வரி கொள்கைகள் இந்திய தொழில்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் அபாயம் இருப்பதால் மத்திய அரசு உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்தியாவின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் உலகளாவிய வர்த்தக தொடர்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படாத வகையில் தூதரக அரசியல் மற்றும் பொருளாதார நிலைப்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் விஜய் கூறியுள்ளார்.